ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஜேகே தான் வந்திருக்காரு. இவர் கூட்டிகிட்டு வந்து 1 மாதத்துக்கு மேலாச்சா என்ன வேறு பிடிச்சி 4 காட்டிட்டாரா. அதனால தான் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்சஸ்ட் வித் மை பிரதர்ஸ் ஒய்ஃப் அதோட பார்ட் 2 தான் இது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு கண்டிப்பாக மறந்துருக்கும். பிகாஸ் 1 மாதம் ஆச்சு. ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துக்கலாமா? நீங்கள் +1 முடிச்சுட்டு இந்த 1 மந்த் லீவில் உங்கள் புருஷன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் கொலாவிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அழையா விருந்தாளியா ஜங்குக்கோட தம்பியும் வந்திருப்பாரு. அவருக்கு நீங்கள் ஒன்றா இருக்கிறது பிடிக்கலையோ என்னவோ தெரியல, அவர் வந்துட்டார். அவர் வந்தது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. லீவில் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் கடுப்பாயிட்டு இருந்தீங்க. அப்புறம் அவர் நைட்டு என்ன நான் இல்லாமல் ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தியா, விட்டுருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிருப்பார். நீங்கள் என்னடா பண்ணுறது, லீவில் புருஷன் கூட இருக்கலான்னு பார்த்தா வந்துட்டானே நந்தி மாதிரி அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் என்ன நினச்சிங்களோ ஏது நினச்சிங்களோ தெரியல, உங்கள் ஹஸ்பண்ட் ஜங்குக்கு ஃபோன் பண்ணி உங்கள் தம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விருந்து மாதிரி வைக்கலாம், என் கையாலேயே சமைச்சு நான் போடுறேன், அதனால் ஹோட்டல்லையும் சாப்பிடாம லேட் ஆகாமல் நேரத்துலேயே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் சரின்னு வந்திருப்பாங்க. ஜங்குக்கோட தம்பி ஜேகேக்கு இது கொஞ்சம் ஏதோ நம்மளை பார்த்தாலே பிடிக்காதவை நமக்காக சமைக்கிறாளா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் மாதிரி வந்திருக்கும். இருந்தாலும் அவர் அதை பெருசாக கண்டுக்காமல் வந்திருப்பார். வந்து பார்த்தா உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சது மட்டும்தான் இருக்கும். ஜேகேக்கும் பிடிச்சது ஒன்று கூட இருக்குது. அவர் அப்போ தான் நினச்சிருப்பேன், அடிப்பாவி நீ சின்ன குழந்தைன்னு அப்பப்போ நிரூபிக்கிற, எனக்கு பிடிக்காததை சமைச்சு என்ன பழி வாங்கத்தான் நினப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் நீங்கள் சமைச்சதுங்கிறதுக்கோசரம் அவர் சாப்பிட்ருப்பார். எல்லோரும் போய் படுத்து தூங்கியிருப்பீங்க. அதோட தான் முடித்தேன். இப்போது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். டைம் ஒரு 9 o'clock இருக்கும். அம்மா என்ன தூக்கம், அப்பா டைம் என்ன 9 ஆச்சா? இவ்வளோ நேரமாக தூங்கிட்டோம். அப்பா நான் நல்ல தூக்கம். ஜங்குக்கு எங்கே போயிட்டான்? நமக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டான். வாய்ப்பு இல்லையே, ஒரு வேளை எழுந்திரிச்சிருப்பானோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூம்லாம் போய் பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. எங்கே போயிட்டோம், ஒரு வேளை கீழே எது இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கீழே தான் கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கண்ணை கசக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் தூக்கம் இருக்கும்ல, அது அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டே ஜங்குக் எங்கே இருக்க ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட்டுட்டு கீழே வரீங்க. அப்போ வந்து கிச்சனில் ஏதோ உருட்டுற சத்தம் கேட்குது. ஓ, பொண்டாட்டிக்காக புருஷ லட்சணமாக காஃபி போட கிச்சனுக்கு போயிட்டானோ, நல்ல புருஷன் அப்படின்ட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் போய் உட்காந்துக்கிட்டீங்க. உட்காந்துட்டு டைனிங் டேபிளில் தலையை அப்படியே நம்ம படுப்போம்ல தலையை சச்சு அந்த மாதிரி படுத்துக்கிட்டீங்க. ஜங்குக் ஒரு காஃபிடா ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே கொஞ்சம் சுற்றியும் முற்றியும் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு ரூமு சாத்தி தான் இருக்கு. ஒரு வேளை இன்னும் எழுந்திருக்கலையோ? நாம்பள இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறோம், அவன் எப்படி இருந்திருப்பான்? எனக்கு தெரிஞ்சு மதியம்தான் ஆகும். அப்பா இப்போ தான் நிம்மதி. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே ரெடியாகி வெளியே ஊற சொத்த எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க. அப்போ உங்கள் முன்னாடி டேபிளில் ஒரு காஃபி கப் வந்து நிற்கிது. அப்பா நல்ல வழியாக காஃபி போட்டியா? எப்போ எந்திரிச்ச? எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்ட அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் கேள்வி கேட்டுகிட்டே இருக்க. உங்களுக்கு பின்னாடி நீங்கள் இன்னும் உட்காந்து தான் இருக்கீங்க. அப்படியே பேக்கை பண்ணிவிட்டு உங்களோட பின் கழுத்தில் அப்படின்னு ஒரு முத்தம் நச்சுன்னு வந்து பதிதான். நீங்களா? ஏய் ஜங்குக், என்ன ஆஃபீஸ் போகிற வேலை இல்லையோ? சார் ரொம்ப
தான் இருக்கிறீங்க போலியே மாறினீங்க. கொஞ்சம் காஃபி குடிக்கணும் ப்ளீஸ், கொஞ்சம் தள்ள, என்னால் முடியலை, தூக்கமாக வருது அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. பின்னாடி இருந்து எந்த சத்தமும் வராமல் உங்கள் பின் கழுத்தில் இன்னமும் அவங்களோட முகத்தை வச்சு உரசுறாங்க. ஜங்குக், என்ன பண்ணுற? எந்திரிச்சது லேட்டாமா? உனக்கு ஆஃபீஸ் இருக்கா இல்லையா? ஏதோ மீட்டிங்கு அப்படி இப்படின்னு நேற்று சொல்லிட்டு இருந்த, இப்போ பார்த்தா 9:30 வரைக்கும் இங்கே இருக்க. போலியா நீயே? ஆஃபீஸ்க்கு போயாச்சே. யார் போனா? யாரும் போனமா தெரியலையே. ஒருவேளை உங்கள் தம்பி போயிட்டாங்களா என்ன? ஆனால் அங்கே கதவு தான் சாத்தி இருக்குது. எந்திரிக்கவும் வாய்ப்பு இல்லை. யார் போனா அப்புறம்? அதுவா, என்னோட உடன் பிறப்பு தான் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். யார சொல்கிற? உன் தம்பி எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் இப்படி உடன் பிறப்புன்னா யாரு? அதுவா, என்னோட பேபி கேர்ள், என்னோட அண்ணன், அதாவது உன்னோட வேண்டாம் ஜங்குக் ஆஃபீஸ்க்கு போயிட்டான். அவனோட தம்பி ஆகிய ஜேக்கு என்னோட பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது நீ எஸ் பேபி கேர்ள், நானே தான். நீ வேற யாரும் நினைச்சிட்டிய என்ன? ஓகே விடு. எப்பொழுதும் நீ அவன் என்ன நினைக்கட்டும், நான் தான் உனக்கு விளக்கம் கொடுக்கட்டும். இதெல்லாம் இப்போ சகஜமாயிடுச்சு. விடு விடு. ஆனால் நீ இப்போ நான் புரியல, என்ன கேட்குற? ஒன்றும் இல்லை. ஜங்குக் ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா நீ போகலையா? அதுவா, நான் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 minutes முன்னாடி தான் எந்திரிச்சினா, அதுதான் பொறுமையாக ரெடி ஆகிட்டு போகலான்னு இருந்தேன். ஆனால் எப்படி நீ இவ்வளோ சீக்கிரம் முடிச்ச? ஒன்றும் கேட்கல. கொஞ்சம் காதில் விழுற மாதிரி கேட்குறியோ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு. இப்போ உங்களை எழுப்பி அவன் சேரில் உட்காந்து அவன் மடியில் உங்களை உட்கார வச்சு உங்களோட ஷர்ட்டுக்குள்ளே கைவிட்டு உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி அவன் பக்கத்தில் நல்லா வாட்டமாக உட்கார வச்சுக்கிறான். ப்ளீஸ் என்னை விட்டு, நான் தெரியாமல் தான் வந்துட்டேன். நீ இருக்கிறது தெரிஞ்சிருந்தா நான் ரூமை விட்டு வெளியவே வந்துருக்க மாட்டேன். ப்ளீஸ் விட்டுறேன். நீ விட்டுருங்கத்தும். நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் என்னமோ புதுசு மாதிரியே பேசுகிற. ஆல்ரெடி நமக்குள்ள எல்லாம் பழகுனது தானே. புதுசாக ஏதாச்சும் சொல்லு, நானும் அதை ட்ரை பண்ணுறேன். சரியா? ஆனால் எப்படி நீ என்ன இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படிரா எந்திரிச்ச? அப்புறம் பேபிகள், நைட்டு நல்ல தூக்கம் போலையே. என்ன செம்மையா தூங்குனியா? தூக்கம் என்ன? வாயெல்லாம் இப்படி டைப் அடிக்குது. நான் கூட நீ என்னென்னமோ பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனால் இப்படி குழந்தைன்னு நிரூபிச்சிட்டு பார்த்தியா? எனக்கு பிடிக்காத சாப்பாடெல்லாம் செஞ்சு என்ன நீ பழி வாங்குறியான். இந்த மாதிரிலாம் உன்னோட குட்டி மூளை யோசிக்குது பார்த்தியா? ஆனால் எனக்கு இதெல்லாம் நினச்சி உன் மேலே கோவமே வரல. இப்படி விளையாட்டாக யோசிக்கிறவ தான் நம்ம பொண்டாட்டின்னு நினச்சி எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் உன் கையால் விஷத்தை கொடுத்தா கூட நான் அதை சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிக்காதது சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன்னு நீ ஒரு தப்பு கணக்கு போட்ட பாரு. கவலைப்படாத, அதுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்றும் கொடுக்குற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஆனால் நேற்று நைட்டு விட்டதை இன்னைக்கு நான்
வைக்காமல் விடவே மாட்டேன். ஓகேவா பேபி கேர்ள்? அதுக்கு நீ இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆகு. அப்புறம் நேற்று நீ எனக்கு நைட்டு விருந்து வச்ச. ஸோ இன்னைக்கு நான் உனக்கு காலை விருந்து வைக்கலான்ட்டு உனக்கு நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை, உனக்கு பிடிச்சத எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிட்டு தெம்பா பொழுத கழிச்சிட்டு நைட்டு இந்த மாமனுக்கு என்ன வேணும்னு தெரியும்ல, அதுக்கு நீ ரெடியாக இருந்துக்க. ஓகேவா? இப்போ நான் ஆஃபீஸ்க்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாய் அப்படின்னு உங்களை திருப்பி உங்கள் லிப்லேயே அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் கிஸ்ஸு கொடுத்து உங்களை தூக்கி அப்படியே அந்த டைனிங் டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு அவன் போய் ரெடி ஆகிட்டு வீட்டை விட்டே வெளியே போய் ஆஃபீஸ்க்கு போகவே போயிட்டான். நீங்கள் அப்படியே பேந்தன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அந்த டைனிங் டேபிள்லேயே. என்ன சொன்னான் ஃபஸ்ட்டு அவன்? எப்படி இவ்வளோ நேரத்தில் அதுவும் எனக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சான்? அந்த பாலை குடிச்சான் தானே, ஆனால் அது எப்படி 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 அதை விட்டுடி. இப்போ அதுவும் முக்கியம். இப்போ சொல்லிட்டு போயிருக்கிறான் பாரு நைட்டுன்னு. நேற்று நைட்டு ஏதோ தூக்க மாத்திரை கலந்து அதை இதையும் பண்ணி தப்பிச்சாச்சு. இன்னைக்கு எது பண்ணாலும் முடியாதுன்ட்டு போகிறான். கடவுளே, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையே. எதுக்கு இவன் இங்கே வந்தான்? எதுக்கு இந்த என் லைஃப்குள்ளே இவன் வந்தான்? கடவுளே அப்படின்னு நீங்களும் புலம்பிட்டு போய் உங்கள் ரூம்லேருந்து ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறீங்க. அந்த பக்கம் ஃபோன் அட்டன் ஆகுது. அட்டன் ஆனது தான் போதும். பரதேசி நாய்ங்களா, ஸ்கூலு லீவ் விட்டா அப்படி இருந்துறீங்களா? ஃப்ரெண்டு என்னன்னா இருந்தாளா செத்தாளா ஒரு மயிரையும் கண்டுக்க மாட்டிங்களா? ஏ ரியா நாய், நீனா சோறு கண்ட இடமே சொர்க்கன்ட்டு வீட்லேயே இருந்துட்டியா, இல்லை சோத்தை தேடிக்கிட்டு ஊரூரா அலைஞ்சிட்டு இருக்கிறியா? ஏ யாம் எருமை, நீனா உசுரோட இருக்கிறியா இல்லை பரலோகம் போயிட்டியா? ஏ லீ பரதேசி, நீனா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட குடி கூத்துன்ட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு இருக்கிறியா? இங்கே ஒருத்தி இருக்கிறா, அவள் என்னன்னா ஏதான்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட நினைப்பே இல்லாமல் நீங்கள் பார்க்கல, உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே. இன்னும் 1/4 மணி நேரத்தில் நம்ம ஸ்கூலு பக்கத்தில் இருக்கிற மாலில் மாவன 3 பரதேசி நாய்ங்களும் இல்லை, உங்களை உசுரோட ஒரே குழியிலே சமாதி கட்டிடுவேன். மரியாதையே ரெடியாகி வந்துருங்க அப்படின்ட்டு நீங்கள் பேபேன்னு கத்திக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. அங்கே 3 பேர் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியல. அந்த யானை இன்னும் பெட் அவுட்டே எந்திரிக்கலை. இங்கே ரியா எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் பல்லு தேய்க்காமல் சோறு சாப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு இருந்தா. நம்ம லீ பாத்ரூமில் கக்கூஸில் உக்காந்துட்டு இருந்தா. நீங்கள் இப்படி அட்டன் பண்ணி படப்படப்படன்னு பொறிச்சு கட் பண்ணிட்டீங்க. 3ங்களுக்கும் ஒன்றுமே புரியல. கடைசியாக 1/4 மணி நேரத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க மாலுக்கு வரணும், அவ்வளோதான். அதை மட்டும் அப்படியே பேன்னு நினச்சிக்கிட்டே 3 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து ரெடி ஆகி அந்த மாலுக்கு போயிட்டுங்க. அவங்க போய் நீங்கள் சொன்ன மாதிரி 1/4 மணி நேரத்தில் வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் இன்னமுமே அந்த மாலுக்கு வரவே இல்லை. ஏ ரியா, இப்போ எதுக்கு காலையிலங்காட்டி அவன் ஃபோன் பண்ணி நாய் மாதிரி வல்லுன்னு கத்திட்டு இருந்தா? என்னத்தான் அவளுக்கு பிரச்சனை? நிம்மதியாக மனுஷனை கக்கூஸ் கூட போக விடாமல் இப்படி கத்துறாளே. கடவுளே, வந்தது கூட வராமல் நின்று போச்சு கருமோ. என்னடா சொல்கிற? அடி ஆமாண்டி, கக்கூஸில் உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருந்தேன். எருமை ஃபோன் பண்ணி வல்லுன்னு கத்துச்சா, வந்ததும் வராமல் போச்சு. கன்றாவை என்ன பண்ணி தொலைக்கிறது? இல்லைன்னா இந்த நாய் மேலே பொறாண்டுமேட்டு அவசரமாக கிளம்பி இங்கே வந்தா அவன் இன்னமும் வராமல் இருக்கிறா. என்னத்தான் அவளுக்கு பிரச்சனையா? அதாண்டா எனக்கும் தெரியல. நீயாச்சும் பரவாயில்ல, நான் பெட்டை விட்டு எந்திரிக்கலடா. உன் ஃபோன் பண்ணால் படப்படப்படன்னு பொறிஞ்சி அவ்வளோதான் ஃபோன் வச்சுட்டா. நம்ம என்ன பேசணும் ஏதுன்னு கேட்கல. அப்படி என்ன காலையிலங்காட்டி எங்களுக்கு காண்டுன்னு தான் எனக்கு தெரியல. அதான் சான்ஸ் உங்களுக்கு தெரியலையா? நீ என்னத்தை
புதுசாக ஊட்ட போகிறேன். அது இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு நைட்டு புருஷனோட சம்பவம் எதுவும் சரியாக நடந்திருக்காது. அந்த கடுப்பை நம்மள்கிட்ட காட்டுறா. பின்ன புருஷங்கிட்ட காட்டானா இன்னைக்கு நைட்டு சம்பவம் இருக்காதுல்ல. அதான் நம்மள்கிட்ட காட்டி அவ கோவத்தை தீர்த்துக்கலான்னு வர சொல்லியிருப்பா. வேற எதுக்கு? ஸோ இதுக்கு தான் இந்த கல்யாணம் அன்னைக்கு எருமிங்க, லவ் பண்ணுற பரதேசிங்க, இதுக்குலாம் ஃப்ரெண்டு, அதுவும் சிங்கிள் ஃப்ரெண்டாக சுத்தமாக இருக்கக்கூடாது. இதே லவ்னா மாமா வேலை பார்த்தே உயர விடணும். இது இந்த நாய் மாதிரி கல்யாணம் ஆனந்தம் கூட சுத்தனம்னா அதுங்க புலம்புல கேட்டே முடி நடிச்சு போயிடும். பேசாமல் நம்மளும் ஒரு ஆளுக்கு ஒரு ஜோடியை பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்க, நமக்கு இந்த தொல்லை இல்லைல்ல. எங்கே நம்ம மூஞ்சிக்கு எதுவுமே சிக்க மாட்டேங்குதே. அப்புறம் எங்கே இவளை யார் ஸ்கூல் படிக்கிற வயசில் கல்யாணத்தை பண்ண சொன்னது? சரி பண்ணிக்கிட்டாளா, புருஷன் கூட ஜாலியாக இருந்தம்மா, கில்மா பண்ணம்மா, பிள்ளைய பெத்தம்மான்னு இல்லாமல் போய் ஒரு ப்ரொஃபஸரை கட்டிக்கிட்டு அவன் படின்னு உயிர இருக்கும். இந்த நாய் நம்ம உயிர எடுக்கும். வாழ்க்கையே வெறுத்துடுச்சுடா, வாழ்க்கையே வெறுத்துடுச்சு. சரி, எங்க அந்த நாய் இன்னமும் வரல? என்னத்தான் பண்றா? 1/4 மணி நேரத்தில் வாங்க பறங்கன்ட்டு நம்மள குதின்னு குதிச்சா, அப்பா முடியல, வரட்டும். அவளை ஒன்றும் கிழிக்க முடியாது. அவள் வர காண்டில் நம்மளை தொங்க விடுவா, நம்ம மூடிட்டு வாங்கித்தான் ஆகணும். சே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் மொத்தம் நீங்கள் வரீங்க. அப்புறம் மச்சான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சே. என்ன மால் பக்கம் வந்திருக்கிறீங்க? ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்க, மூணுங்களும் பேன் உங்களே பார்க்குது. அடி பாவி, காலையில் ஃபோன் பண்ணி 1/4 மணி நேரத்தில் மாலுக்கு வாங்க, இல்லைன்னா சமாதி கட்டிடுன்ட்டு கொலகாரி மாதிரி மிரட்டிட்டு உனக்கு பயந்து நாங்கள் இங்கே வந்தா 1/2 மணி நேரம் கழிச்சு வர, அது கூட பரவாயில்லடி. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்ட்டு நான் விசாரிக்கிற பாரு. சத்தியமாக நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். உன் புருஷன் கூட உனக்கு கில்மாவே நடக்காது. இது சிங்கிள் ஆகிய எங்கள் 3 பேர்த்தோட சாபண்டி அப்படின்னு 3 பேரும் பேசிட்டேங்க. சரி விடுங்க. இப்போ என்ன, நீங்கள் வந்த டைமோட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்னமோ ஒரு நாள் முழுக்க காக்க வச்ச மாதிரி ரொம்ப குதிக்கிறீங்க. என்னது, நீ லேட்டாக வந்தது கூட பிரச்சனை இல்லடி, நீ கத்தனை கத்துல நாங்கள் யாருமே சாப்பிடாம பட்னியோட வந்திருக்கிறோம், அதுதான் பிரச்சனை. அதுக்குத்தானே நான் கூட வேற என்னமோ நினச்சிட்டேன். ரியா, எப்படி இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணும்போது நீ பல்ல கூட வெடுக்காம சோத்தை தின்னுட்டு உங்கள் அம்மா கிட்ட திட்டு தான் வாங்கியிருப்ப. அப்புறம் என்னவோ பட்னியாக வந்த மாதிரியே சீனை போடுற. சோத்து மூட்டை நல்லா தின்னுட்டு தானே வந்திருப்ப. ஏய், அவ தின்னுட்டு வந்தாலும் இல்லையா, நாங்க சாப்பிடலடி. இப்போ அதுக்கு என்ன, வந்து தொலைங்க, வாங்கி கொடுக்குறேன். என்னடி ரொம்ப இன்னைக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கிற காண்டு? என்ன புருஷங்கூட நைட்டு கில்மா எதுவும் நடக்கலன்ட்டு அந்த காண்டை எங்கள் மேலே காட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணி வர சொன்னியா என்னையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இது வேற காண்டு, வாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் போய் உங்களுக்கு 4 பேர்த்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி உக்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி என்ன புருஷன் காண்டு இல்லாமல் வேற சொல்லு பார்க்கலாம், கொஞ்சம் சொல்லு, அந்த கதையை கேட்குறேன். ஏண்டி, என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு என்ன கதை புக்கு படிக்கிற மாதிரி இருக்குதா? அப்படி இல்லை, இருந்தாலும் அப்படிதான். நீ ஒவ்வொரு நாளும் அவன் அதை பண்ணான் இதை பண்ணான்னு வந்து சொல்லுவல்ல, கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குமா? அதான் இன்னைக்கு அப்படி என்ன இன்ட்ரெஸ்டாக நடந்துச்சின்னு கேட்கலான்னு. சொல்லு. அதுவா, எங்கள் வீட்டுக்கு அலையா விருந்தாளியா ஒரு நாய் வந்துருச்சா, அந்த நாய் மேலே இருக்கிற காண்டை
எப்படி போக்கத்துன்னு தெரியல. அதான் உங்கள் 3 பேர்த்தையும் கூப்பிட்டு அந்த நாய் மேலே இருக்கிற காண்டை உங்கள் மேலே தீர்த்துக்கலான்னு வந்தேன். என்னது அலையா விருந்தாளிய நாயா? யார சொல்கிற? இந்த அளவுக்கு காண்டு யார் மேலே உனக்கு இருக்குது? சொல்லிச்சலும். அதுவா, எங்கள் ராத்துக்காரன்னு ஒருத்தர் கட்டிக்கினல்ல, அவரோட உடன்பிறப்புன்னு ஒரு நாய் சுற்றிட்டு இருக்குது. பேர் ஜேகே. அந்த நாயை பற்றி தான் சொல்கிறேன். ஏய், அவரா? ஓ, உங்கள் ஆத்துக்காரரோட ட்வின் பிரதரா? செம்மையாக இருப்பார். அவர் மேலே எனக்கு ஒரு கண்ணு. கொஞ்சம் அவர் சிங்கிள்னா சொல்றியா? நானும் அவருடன் மிங்கிளாக ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ரியா சொல்ல, வெக்கங்கிட்ட நாய், அப்படி அவன் ஒத்துக்கிட்டா தான் எப்பயோ ஒன்றை கோத்துட்டு நான் எஸ்கேப் ஆயிருப்பேனே. அந்த நாய் என் உயிரெல்லாம் எடுக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அந்த நாய் சிங்கிள் தான், ஆனால் யார் கூடயும் மிங்கிள் ஆகாமல் சுற்றிட்டு இருக்குது. அதுதான் பிரச்சனை. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அதுவா, புருஷன் முண்டாட்டி தனியாக இருக்கிறோம், எனக்கு வேற லீவு. சரி, சின்னஞ்சிருசுங்க இத. ஏய், என்ன நக்கலா? புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஜாலியாக இருப்பாங்களேன்னு விடாமல் வீட்டு ஒர்க்கு, மண்ணாங்கட்டி ஒர்க்கு, மயிறு ஒர்க்குன்ட்டு அவன் அங்கே வந்து உக்காந்துக்கிட்டான். அந்த காண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு முழுக்க அந்த வீட்டுக்கே நம்ப மாட்டேன். உங்கள் கூட சுற்றுறோம், என்ஜாய் பண்ணுறோம், பார்ட்டி பண்ணுறோம், என்ன வேணுமோ எல்லாம் ஆர்டர் பண்ணி எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க. என்னை ஃபுல் அண்ட் ஃபுல் என் செலவு மட்டும்தான். ஆமாண்டி, நீ சொன்னாலும் உன் செலவு மட்டும்தான். நாங்கள் சல்லி பைசா எடுத்துகிட்டு வரல, புரியுதா? சரி அப்படின்ட்டு நீங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் சாப்பிட்டு தேட்டரு, மாலு, ஷாப்பிங்கு எங்கெங்கே சுற்ற முடியுமோ அங்கங்கே சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறீங்க. இந்த நினைப்பில் காலையில் அவன் பேசினது எல்லாம் அப்படியே மறந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. பாவம், நைட்டு என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியாமல் சந்தோஷமாக ஷாப்பிங் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜங்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போகிறேன், நைட்டு 7-8 மணி தான் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. சரி, பார்த்து பத்திரம், ஏதாச்சும் ஒன்றா எனக்கு உடனே கால் பண்ணுன்னு இருப்பேன். நீங்களும் சரின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் நல்லா ஊரை சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு டே அப்படி தான் போகுது. மதியம் ரெஸ்டாரண்ட் அங்கே இங்கே எங்கெங்கே போக முடியுமோ எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி திரிஞ்சு கூத்தடிச்சு கும்மாளம் பண்ணி எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க. இந்த இதெல்லாம் மொத்தமாக உங்கள் வீட்டில் உங்களுக்கு தொல்லை கொடுக்க ஒரு ஆள் இருக்குங்கிறத சுத்தமாக மறந்துட்டீங்க. இப்போ நைட்டு 8 மணி ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஐயையோ ஊடுன்னு இருக்குதா, அங்கே வேற போகணுமா, அட கடவுளே அப்படின்னு நீங்கள் 4 பேர் நினச்சிட்டு, ஓகே இன்னைய டே செம்மையாக போச்சு, இன்னொரு நாள் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுறோம், ஊரை சுற்றுறோம் அப்படின்ட்டு 4 பேரும் பேசிட்டு ஒரே கேப் இது பண்ணி ஒவ்வொருத்தராக அவங்கவுங்க வீட்டில் இறங்கிட்டு லாஸ்ட்டாக தான் உங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 8:30-9 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வெளியே சாப்பிட்டு வந்துட்டீங்க. ஜங்குக்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவனும் ஒரு நாள் தானே சரி அப்படின்ட்டு விட்டுட்டான். நீங்கள் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்கள் பெட்டில் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு நிம்மதியாக போத்துன்னு படுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் உங்களோட ஆத்துக்காரரோட உடன்பிறப்பும் வராங்க. இப்போ அவங்க கார் சவுண்டு கேட்குது. ஐயையோ, இன்னைக்கு போட்ட ஆட்டத்தில் இவனை என்ன பண்ணணும்னு மறந்துட்டோமே, போச்சா. இன்னைக்கு நைட்டு என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரியலையே வேற. கடவுளே, கண்டிப்பாக இவன் இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் என்னை இவன் கிட்ட இருந்து பத்திரமா காப்பாற்றிடு கடவுளே, ஒன்று கோடி கும்பிடு போடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்க வரும்போதே ஃபுட்டு வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. இன்றைக்கி ஜேகே தான் சொல்லியிருப்பான், இன்றைக்கி வீட்டில் எல்லாம் எதுவும் சமைக்க வேணாம், நம்ம வெளியேருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால வாங்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்களாம் எல்லாம்
அவங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்களும் சரி அப்படின்ட்டு கீழே வந்து அவங்க கூட தான் உட்காந்து இருக்கீங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஜங்குக் இந்தா நீயும் சாப்பிடு அப்படிங்கிறான். நான் தான் சொன்னல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சாப்பிட்டேன்னு, எனக்கு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. சரி ஜங்குக், நான் ரூமுக்கு போட்டா. ஏண்டி? இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்னைக்கு ஃபுல்லாக சுத்தம்னால. ஸோ நான் ரூமுக்கு போய் படுக்கிறேனே. சரி, நான் வரத்துக்கு லேட்டாகும், உனக்கு தூக்கம் தான், தூங்கு. ஏன் எங்கே போகிற? வேலை எங்கேதாச்சும் இருக்கா? நீ வெளியே போறியா என்ன? வேணாம். வெயிட், ஏன் வெளியே எங்கும் போகல? இவன் கூட தம்பி கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது, அதனால நானும் இவனும் டெரஸில் இருக்கிறோம், லைட்டாக ட்ரிங்க்ஸ் எடுக்கிறோம், அதுக்கு தான். என்ன ஜங்கு ட்ரிங்க்ஸா? நித்தம் சொன்ன குடிக்கவே மாட்டேன்னு. நான் எப்போ குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்? எப்பயாச்சும் ஒரு டைம் குடிப்பேன்னு சொன்னேன். அதுவும் தம்பி வேற வந்திருக்கான், அவன் தான் கேட்டான். ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமே ஆச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசி ட்ரிங்க்ஸ் பண்ணி. அதனால் சரின்னு. ப்ளீஸ் டே ஜங்குக், எனக்கெல்லாம் தெரியாது குடிக்கூடாது, ப்ளீஸ் டே, இன்னைக்கு ஒரு நாள் தானே கேட்குறேன். ஆனால் ஜங்கு லிமிட் தான், ஓகேவா? லிமிட்னா சரி, லிமிட் தான், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ அடி பண்ணாட்டி அப்படின்ட்டு உங்கள் கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க இங்கே ஒரு ஆளுக்கு கப்புன்னு வயிறு எரியுது, இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். நீங்களும் ரூமுக்கு போயிருங்க. என்ன திடீர்னு குடிக்கணும்லாம் சொல்கிறான்? ஒரு வேளை இதை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணுவானோ? ஆனால் அது எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. அப்படின்னு நீங்கள் டோரை லாக் பண்ணி உள் சைடு லாக் பண்ணிட்டு தான் போய் பெட்டில் உக்காந்துட்டுப்பீங்க. அப்படியே 9 மணியாவது 9:30 உங்களுக்கா தூக்கம் சொக்குதா, இவனுங்க வரமாட்டானுங்க அப்படின்ட்டு நீங்கள் இந்த பக்கம் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்போ மேலே போய் அவங்க ஒரு 2 ரவுண்டு 2 பெக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டே ஜங்குக்கு சொல்டா, உன் ஒய்ஃபை பற்றி சொல்ல. எது? ஜேவை பற்றி சொல்லுடான்னு. என்ன திடீர்னு? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. ஸ்கூல் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதான் லைஃப்லாம் எப்படி போகுது, ஸ்மூத்தாக போகுதா இல்லை ஏதாச்சும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தாண்டா. சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்லாத விடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவளை பற்றி என்ன சொல்லணும்? அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா, பார்க்க தான் சுட்டியா துருன்னு அவள் பண்ணுறதுல நமக்கு கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே என் மேலே அவள் வச்சிருக்கிற லவ்வில் பண்ணுறாடா. நான் ஒரு பொண்ணை பார்த்தா போதும், அன்னைக்கு வீட்டில் வந்து சாமியாடிடுவோம். அவளை எதுக்கு நீ பார்க்குற, நான் போதாதான் உனக்கு இன்னொன்று கேட்குதா? என்னை தவிர அவள் வேற யாரையாச்சும் பார்த்தீங்கன்னா கண்ணை நோண்டுவன், குத்துவன், வெட்டுவன்னு கத்துவா. ஆனால் அது எல்லாமே என் மேலே இருக்கிற லவ்வில் தான் பண்ணுவாள். ஃபஸ்ட்டு நானும் நினச்சேன், நான் எல்லா பொண்ணுங்களும் மாதிரி தான் இவளும் வந்து என் அழகை பார்த்து தான் என் கூட பேசுகிறா, நான் ப்ரொஃபஸர்னு சொன்னோன்னே என்னை விட்டு போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமும் நீ தான் என் புருஷன், நீ தான் என் வாழ்க்கைன்னு என் பின்னாடியே சுத்தனாடா. நானும் சரி, சின்ன பிள்ளை வயசு கோளாறு, கொஞ்ச நாள் போக சரியாயிடும், தானா விட்டுருவா அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னன்னா எனக்காக அவள் ஓல்டு ஸ்கூலை விட்டு நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லையே வந்து சேர்ந்தாடா. அப்போ தான் நினச்சேன், ஒரு வேளை இவன் நம்மளை உண்மையாலே லவ் பண்ணுறாளா அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோண ஆரம்பிச்சிது. அப்புறம் போக போக நானும் அவளை விரும்ப ஆரம்பித்தேன். ஆனால் அவள் வயசு தான் எனக்கு பிரச்சனையாகவே இருந்துச்சு. அவள் +1 தான், ஆனால் என் வயசு 32. இந்த வயசில் நாங்கள் ஒத்துக்கிட்டாலும் கூட இருக்கிறவங்க மற்றவங்களாம் என்ன பேசுவாங்கன்னு நான் ஒதுங்கி போனேன். ஆனால் அவள், நீ எவ்வளோ ஒதுங்கி போனாலும் உன்னை நான் விட மாட்டேன், என் வாழ்க்கை உன் கூட தான் அப்படிங்கிற மாதிரி
சூசைட்லாம் ட்ரை பண்ணாடா எனக்காக. முட்டாள், சூசைடா, எல்லாம் நாடகம். உன்னை நல்லா ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா, அது தெரியாமல் அவளை இவ்வளவு லவ் பண்ணுறீ நீ. இதுலேருந்தே தெரியுது நீ எவ்வளோ அப்பாவின்னு. என்னடா கம்முன்னு இருக்கிற? கேட்டுட்டு தான் இருக்கான், சொல்லு. சூசைட்லாம் ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு, நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிச்சவங்க கூட பிடிச்ச மாதிரி தான் வாழ முடியும். மற்றவன் எவன் சொன்னா எனக்கு என்ன, அவனா நம்ம கூட வாழ போகிறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் அவளை கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் என்னது, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இந்த 1 மந்த்தாக தான் பாவம் அவளுக்கு என்ன கஷ்டமா என்னன்னு தெரியல, ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கா. அடிக்கடி ஏதோ தேவையில்லாமலாம் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா எனக்கு தெரியல. நானும் சரி அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு ஜங்குக் உங்களை பற்றி இங்கே சொல்லிட்டு இருக்க. ஜேக்கு அதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு மண்டை மட்டாட்டிக்கிறான். இப்போ டைம் அப்படியே ஒரு 10 ஆகுது, 11 ஆகுது. இவங்க ரவுண்டு லிமிட்டுன்னு சொல்லிட்டு அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கு. இப்போ உங்கள் டோர் தான் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்களும் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா 12 o'clock. என்ன இன்னுமே வரலையா ஜங்குக்கு? இன்னைக்கு வாடா அவனை பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் போய் கதை தட்டுறீங்க. பார்த்தா ஜங்குக் ஃபுல் மட்டையான மாதிரி தலை தொங்கிடுச்சு. அவனை ஜேகே தான் அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். நீங்களும் அப்படியே ஓரமாக நின்றுக்கிட்டீங்க, போட்டுட்டு அவன் போட்டுன்னு. அவன் ஜங்குக்கை பெட்டில் போட்டுட்டு உங்ககிட்ட தான் அப்படியே சுற்றி அந்த சைடு ஓரமாக வரான். நீங்களா என்ன பண்ணுறான், எதுக்கு இப்போ பக்கத்தில் வரான் அப்படின்ட்டு அப்படியே பயந்துட்டே நிற்கிறீங்க. அவன் அப்படியே கிட்ட வர நீங்கள் பேக்கில் போய் அப்படியே கட்டில் இடிச்சு கட்டிலே அப்படியே தொம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. அவனா இன்னும் கிட்ட வந்து உங்கள் 2 சைடு 2 கையை வச்சு அப்படியே குனிறானா. அவன் குனிய நீங்கள் பேக்கில் போய் அப்படியே கட்டிலே படுத்துக்கிறீங்க. அவன் அப்படியே பொறுமையாக உங்கள் மேலே வந்து, என்ன பேபி கேர்ள், நான் சொன்னல நேற்று நைட்டு விட்டதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணணும், அதான் கண்டினியூ பண்ண வந்துட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட இன்னும் உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரியே வரும். நீங்களாம் அவனை அப்படியே தள்ளி விட்டு ஜங்குக்கு தான் போய் எழுப்புறீங்க. ஜங்குக் எந்திரிட்டா இங்கே பாருடா, உன் தம்பி என்ன பண்ணுறான்னு பாரு, ப்ளீஸ்டா எந்திரிடா அப்படின்னு போட்டு உழுக்குன்னு உழுக்குறீங்க. பையன் இவ்வளோ உழுக்கு எந்திரிக்கவே இல்லை. என்ன பேபி கேர்ள், இவ்வளவு எழுப்பியும் எந்திரிக்கலேன்னு பார்க்குறியா? எந்திரிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் ஃபுல் மட்டையிட்டான். ஊற்றி கொடுத்தது நான் தான், குடிக்க வச்சு மொட்டையாக்குனதும் நானே தான். எதுக்கு தெரியுமா? அவன் இல்லாதப்ப உன் கூட ரொமான்ஸ் பண்ணி எனக்கு போர் அடிச்சிடுச்சு. அதான் அவன் கூட இருக்கும்போது பண்ணனா ஒரு தனி ஃபீலு சமைக்கிறேன்னு பண்ண. சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் காலை பிடிச்சி இழுக்கிற. நீங்களா தொப்புன்னு பெட்டிலே விழுந்துட்டீங்க. அப்படியே உங்கள் மேலே வந்து அப்படியே உங்கள் நெக்கு அங்கே அப்படியே கை தடவி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் அவன் விட்றா என்ன ஜங்கு ஒரு கையில் அவனை அடிச்சிட்டும் ஒரு கையில் ஜங்குக்கு அடிச்சிட்டும் இருக்கிறீங்க. ஜங்குக் எந்திரி ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக் எந்திரிடா, இங்கே பாருடா, என்னென்னமோ பண்ணுறான்டா, முன்னாடியே நீ இருக்கும்போது பண்ணுறான்டா, எந்திரிடா ப்ளீஸ்டா எந்திரிடா, சீக்கிரம் எந்திரிடா அப்படின்னு அவன் முடியை பிடிச்சி ஆட்டுறது, அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறது, அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவன் அசைகிற மாதிரியே தெரியல. அவன்
ஜேகேன்னு உங்கள் லிப்ஸில் கிஸ்லாம் பண்ணல, ஆனால் அவனோட கை உங்கள் உடல் முழுவதும் விளையாடிட்டே இருக்கு. அவனோட உதட்டால் உங்களோட கழுத்து, கை, இடுப்பு அங்கெல்லாம் முத்த மலையை பொழிஞ்சு அப்படியே விளையாடிட்டு இருக்கிறான். நீங்களா ஜங்குக்கு போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அவனா எந்தடா ப்ளீஸ் ஜங்கு இங்கே பாருடுவான் தம்பி, என்னென்னமோ பண்ணுறான்டா, எந்திரிடா ப்ளீஸ்டா கொஞ்சம் எந்திரிச்சு பாருடா ப்ளீஸ்டா அப்படின்னு எழுப்புறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா அப்படியே பொறுமையாக உங்களோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையை விட்டு அப்படியே பொறுமையாக மயிலிறகுல வருடுற மாதிரி வருடிக்கிட்டே இருக்குதான். அப்படியே மேலே உங்கள் கழுத்து அங்கெல்லாம் கிஸ் பண்ணி முகத்துல எல்லாம் கிஸ் பண்ணி அப்படியே லிப்ஸ் கிட்ட கிஸ் பண்ணலான்ட்டு ஜஸ்ட் 1 இன்ச்சு கேப்பில் நின்று உங்கள் உதட்ட தொட வரும்போது குறுக்க ஒரு கை வந்து அவனோட மவுத்து மேலே வச்சு அப்படியே அவனை பின்னாடி தள்ளுது. நீங்களாம் கண்ணை மூடிட்டு வேணாண்டான்ட்டு அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் இப்போ அவன் அந்த பக்கம் தள்ளி போய் விழுந்தானே சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்டு என்னாச்சு அப்படின்னு மூச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு நேரம் அந்தாண்ட ஜேகே கட்டில் தான் அப்படியே போய் விழுந்து கிடக்கிறான். நீங்கள் இந்த பக்கம் சைடாக பார்த்தா ஜங்குக்கு தான் எந்திரிச்சு அப்படியே உட்காந்து இருக்கிறான். அவனுக்கு இன்னும் போதை தெரியல. ஆனால் நீங்கள் அடித்த அடியிலேயே பையனை எழுப்பி விட்டுட்டீங்க. எந்திரிச்சிட்டா நீங்கள் போய் ஜங்குக்கு கட்டி விட்டுட்டு ஜங்கு பாரு ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, இனிமேட்டு அவன் நம்ம வீட்டில் வேணாம் ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, அவனை விட்டு அனுப்பிடு ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, என்னட்ட உன்னோட ஒய்ஃபுன்னு கூட பார்க்காம ஒரு மாதிரி தப்பு நடந்துக்கிறேன் ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு வேணாம் ஜங்கு, அவனை அனுப்பிச்சிடு ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு வேணாண்டா, இனியா வேணாம் ப்ளீஸ்டா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. இந்த பக்கம் ஜேகே எந்திரிச்சு அப்படியே ஒரு காலம் மடிக்கி ஒரு காலம் முட்டி போட்டு அந்த இது மேலே கை வச்சு உட்காரும்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு அப்படியே உங்களையும் ஜங்குக்கையும் தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஜேகே அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறான். ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு, அவனை விட்டு வெளியே அனுப்பிச்சு ஜங்கு, நீ வா ஜங்கு, நம்ம வேற ரூமுக்கு போயிடலாம் ப்ளீஸ் ஜங்கு, வந்துடு ஜங்கு ப்ளீஸ். ஏய் என்னடி நீ ஏதோ ரொம்ப உத்தமி மாதிரி பேசுற ஜங்கு, என்ன ஜங்கு சொல்ற? ஏய் உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியாடி? உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த நடிப்பு விஷயம் என்னட்டாகாது. ஜங்கு நீ என்ன சொல்ற? எனக்கு சத்தியம் புரியல. நான் என்ன நடிச்சு அப்படின்ட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. அவன் நக்கலாக ஒரு வில்லத்தனம் கலந்த நக்கல் சிரிப்பு சிரிக்கிறான். ஜங்கு அவன் ஏதாச்சும் உன்கிட்ட சொன்னான்? இல்லை போய் அவன் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. ப்ளீஸ் அவனை நம்பாத. நான் உன்னிட்ட எதுவுமே மறைக்கலை, எந்த போயும் சொல்லலை, நான் நடிக்கலை உன்னிட்ட. ப்ளீஸ் அவன்கிட்ட அவன் பேச்சை மட்டும் கேட்காத. அவன் வேணுது நம்மளை பிரிக்கிறதுக்கு இப்படி பண்ணுறான். ப்ளீஸ் ஜங்கு வேணாம், அவனை நீ நம்பாதடா ப்ளீஸ்டா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அவன் ஷர்ட் காலரை பிடிச்சிக்கி சொல்லிட்டு இருக்கீங்க. கையில் என்னடி அவன் சொன்ன நம்புற அளவுக்கு நான் முட்டாளா? வீடியோ ஆதாரத்தையும் வச்சிருக்கிறான். வீடியோ போய் சொல்லுமா சொல்லு. ஸ்கூலில் காத்தின புருஷன் குத்து கல் மாதிரி இருக்கும்போது அதுவும் படிப்பு சொல்லித்தர ஸ்கூலுன்னு கூட பார்க்காம அவங்க கூட எப்படியெல்லாம் இருந்த இதெல்லாம் என்ன காட்டிக்க சூசைடு. அதுனா உண்மையா நாடகம் பண்ணி என்னை ஏமாற்றி கட்டிக்கிட்டு என் தம்பியும் வச்சுக்கிட்டு இருக்கு. இவன் ஏதோ ரொம்ப உத்தமி பத்தினி மாதிரி பேசிட்டு இருக்கிற
மெயின் நான் இருக்கும்போது சைடுக்கு அலைஞ்சா தானடி நீ. இப்போ அவன் தளத்துல என்னடி தப்பு இருக்குது? சொல்லு ஜங்கு. என்ன நீ பேசுற? நான் நான் அப்படிப்பட்ட பொண்ணு நீ நினைக்கிறியடா? இல்லடா, நான் அந்த மாதிரி இல்லடா. அந்த அது சத்தியமா நீ நினைச்ச அவன் எனக்கு தெரியாதுடா. அவன் உன்னை ஏதோ சொல்லி குழப்பி இருக்கிறான்டா. சத்தியமா அவனை நம்பாதடா. நான் உன் பொண்டாட்டிடா. உன் பொண்டாட்டி எப்படிடா உன் தம்பிக்கு கொடுக்க உனக்கு மனசு வருது? இதெல்லாம் தப்பு ஜங்குக்கு. ஏன் ஜங்குக்கு புரிய மாட்டேங்குது. அவன் என்னடா சொல்லி உன்னை குழப்பம்? ப்ளீஸ்டா அவனை நம்பாதடா. என்ன நம்புடா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா. நீ என் பொண்டாட்டி தான். ஆனால் என் பொண்டாட்டியா இருக்கும்போது என் தம்பி கூட இருந்தவா தானே நீ. அப்போ உனக்கு இனிச்சது. இப்போ என் தம்பியா வரும்போது உனக்கு கசக்குதா? நான் சத்தியமா சொல்றேன், நான் பொண்ணு இல்லை. அது நான் எப்படா உனக்கு சொல்லி புரிய வைப்பேன்? ப்ளீஸ்டா நீ. நான் உனக்கு மட்டும்தான்டா. நம்புடா ப்ளீஸ்டா. நான் உனக்கு மட்டும்தான்டா. ப்ளீஸ்டா. அத்தான் எத்தனால எனக்கு மட்டும் இருந்த. இப்போ என் தம்பிக்கும் எனக்கும் சேர்த்தீரு. உனக்கு இன்னும் ஜாலியாக இருக்குல்ல? ஒரு நாள் என் கூட, ஒரு நாள் அவன் கூட மஜா பண்ணல நீ. சொல் பார்க்கலாம். என்ன பேசுற? இல்லை என்ன தப்பு. இது நான் என்னையுமே ஒத்து மாட்டேன். நான் உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. நீ ஏதோ குடிச்சிட்டு வளர்றேன்னா இன்னும் இங்கே இல்லை. நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பெட் அவுட்டி இறங்க போகிறீங்க. அப்போ ஜங்கு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான், ஜேகே உங்கள் காலை பிடிச்சி இழுக்கும். நீங்கள் அப்படியே தொப்புன்னு படுத்துக்கிறீங்க. இப்போ ஜங்கு உங்கள் முகத்துக்கிட்ட வந்து, எங்கடி போகிற? இவ்வளோ நேரம் அவங்களோட ஜல்சா பண்ணல, இப்போ காட்டின புருஷன் எங்கூட பண்ணிட்டு அப்புறம் அவங்க முடிச்சுட்டு அப்புறம் எங்க போறியா? போய்க்க. சரியா அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே கீரை, ஜெயக்கே உங்கள் ட்ரெஸ்ஸை கீழே நீங்கள் 2 பேர்த்தையுமே அவனை காலால் உதைக்கும், இவனுக்கு கையால் அடிக்கும். ப்ளீஸ் விட்டுங்க ஜங்கு. நான் உன் ஒய்ஃபுடா. எப்படா உனக்கு இப்படி மனசு வந்துச்சு? உன் தம்பி கூட என்ன எப்படா? எல்லாம் தப்புடா. ப்ளீஸ்டா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைடா. நீ நினைக்கிறதே எல்லாம் போயிடா. அவன் என்னடா ஒன்று சொல்லி மாத்தனா இப்படி நடந்துக்கிற? ப்ளீஸ்டா ஜங்குக்கு. வேணாண்டா ப்ளீஸ்டா. என்னை விட்டுடா ப்ளீஸ்டா. அவ்வளோனா என் கூட அவங்களோட மாற்றி பண்ணும்போது இனிச்சது. இப்போ நாங்கள் ஒரே டைமில் 2 பேரை பண்ணோம். கசக்குதா? இதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணடி. அதோட இது மஜாவாக இருக்கும். மேலே நானும் கீழாவேன், ப்ளஷரில் நீ அப்படி இருக்குண்டி. பண்ணி பாருடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணிட்டு ரொம்ப அக்ரெசிவாக தான் கிஸ் பண்ணுறான். இங்கே கீழே ஜேகே அப்படி தான் உங்களை கிஸ் பண்ணி கையை வச்சு ப்ளே பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்குதான். நீங்கள் 2 பேர்த்தையும் தள்ளி விட்டு பார்க்குறீங்க. எங்கே
கீழே ஒருத்தனையே தள்ள முடியாது, இல்லை 2 பேரை எப்படி தள்ள முடியும்? ப்ளீஸ் என்ன 2 பேரும் விட்டுருங்க, எனக்கு யாரும் வேணும், நான் எங்கேயாச்சும் போயிடும், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஜங்கு ப்ளீஸ்டா என்னை விட்டுடா, இப்பெல்லாம் பண்ணாதடா, நான் உன் பொண்டாட்டிடா, உனக்கு மட்டும்டா நான், நீ என்ன இப்பெல்லாம் பண்ணுற, ப்ளீஸ்டா அப்படின்னு கெஞ்சிட்டே இருக்கிறான். அவனுங்களா நீங்கள் கெஞ்சத்தெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்காம அப்படியே இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் நடந்துட்டு இருக்காங்க. விடுங்கடா என்ன, யாரும் எனக்கு வேணாம், நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், விடுங்கடா என்ன. பேபிக்கு இனி எங்கேயும் நீ போக முடியாது, ஓகே? ரெண்டு பேரும் மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் மாறி இவங்களை படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறானுங்க. உங்களுக்கும் அப்படி நெருப்புக்குள்ளே இறங்குன மாதிரி அவ்வளோ அருவருப்பாக இருக்குது, உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்குது. என்னடா பண்ணுறது? புருஷன்கிட்ட சொன்னால் அவன் வலி ஏதாச்சும் கண்டுபிடிச்சி நம்மளை காப்பாற்றோன்னு பார்த்தா அவன் இன்னமும் நெருப்புக்குள்ளே தள்ளி தான் விட்றான். அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் அடித்து புட்டிச்சு அடிச்சுட்டு காலால் உதச்சிட்டு கையால் அடிச்சுட்டு வாயால் கடிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. அவனுங்கெல்லாம் சொல்கிறத கேட்காம அவங்கள அங்கே இங்கே கிஸ் பண்ணி கடிச்சு வச்சு கையால் தடவி அந்த மாதிரி தான் பண்ணி, உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, ப்ளீஸ்டா என்னை விட்டுருங்க அப்படின்னு உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அப்படியே 2 பேர்த்தையும் தள்ளி விட்டு இந்த பக்கம் உருண்டு வந்து கட்டில் விட்டு இறங்கலாங்கும் போது காலு ஸ்லிப்பாகி அப்படி தொப்புன்னு விழுந்துடுறீங்க பாருங்க. அவ்வளோதான். ஓகே, டு பி கண்டினியூ. இதுக்கப்புறம் வர பாட்டு ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன நினச்சி ஜங்குக்கு எப்படி மாறினா அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட் பாட்டில் சந்திக்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.